மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில் 5-20 போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 2-0 என்ற படையில் இந்திய அணி ஏற்கனவே தொடரின் முன்னிலை வைத்திருந்தது. ஆகவே மூன்றாவது போட்டி இன்றைய தினத்தில் ராஜ்கோட்டில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். இந்திய அணியை பொறுத்தவரையில் முகமது ஷமி மீண்டும் அணிக்கு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் டக் மற்றும் பட்லர் ஆகிய இருவருக்கிடையில் 2வது விக்கெட்டுக்காக 45 பந்துகளில் 76 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. இதில் பென் டக் 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 51 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்தார். ஜோஸ் பட்லர் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1 24 ஓட்டங்கள். லிவிங்ஸ்டன் 24 பந்துகள் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 43 ஓட்டங்கள். அடில் ரஷீத் 10 ஓட்டங்களோடும் மற்றும் மார்க்வுட் 10 ஓட்டங்களும் ஆட்டமிழக்க காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. இந்திய பந்துவீச்சு பொறுத்து வருண் சக்கரவர்த்தி மீண்டும் ஒரு சிறப்பான பந்துவீச்சு பரிதினை வழங்கியிருந்தார். 4 பந்துகளில் 24 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள், ரவி பிஷ்னோய் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு 172 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியால் சஞ்சு சாம்சன் வந்த வேகத்தின் 3 ஓட்டங்கள், அபிஷேக் சர்மா 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 24 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 7 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1 இடங்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து மீண்டும் ஏமாற்றம் அளித்திருந்தார். திலக் வர்மா அதிரடியாக ஆடக்கூடிய அவர் ஒரு 4, ஒரு 6 ஓட்டம் இடங்களாக 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். தமிழக வீரர் ஒஷின் சுந்தர் 6 ஓட்டங்கள், அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 16 ஓட்டங்கள், துருஜூரல் 2 ஓட்டங்களோடும் மற்றும் முகமது ஷமி 7 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்ததோடு ஹர்திக் பாண்டியா இறுதி வரை சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த அவர் 35 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 40 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். அத்தோடு ரவி பிஷ்னோய் 4 ஓட்டங்களோடும் வருண் சக்கரவர்த்தி 1 ஓட்டத்தோடும் ஆடுகளத்தில் ஆட்டமிழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணியால் 145 ஓட்டங்கள் மாத்திரம் பெற முடிந்தது. ஆகவே 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்திருக்கிறது. இங்கிலாந்து இடையிலே இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சு பார்த்தோம்னா ஜெம்மி ஹாவர்டன் 4 ஓவர்களில் 24 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், ஹாஜர் மற்றும் போர்டன் காஸ் தலா 2 விக்கெட்டுகளையும், மார்க்வுட் மற்றும் அடில் ரஷீத் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து பந்துவீச்சின் சார்பில் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். பந்துவீச்சில் வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியிலே சிறப்பாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகன் விருதினை வருண் சக்கரவர்த்தி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடுதல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவீர்கள். அன்பில் பதிலை தாஸ். வணக்கம் சொன்னங்களே.